இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா பேர்ட்ஸுக்கு பற்றி தான். பேர்ட்ஸ்ன்னு சொல்லும்போதே நம்மளை புறம உள்ள குணங்களில் கழுகு தான் ஃபஸ்ட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் கழுகுக்கு நிறைய பேர்களும் இருக்குது, வகைகளும் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்குலாம் எப்படின்னா வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு இல்லை நெய்பர்ஸில் சில பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பறவைகளுக்கும் நிறைய பேர் இருக்குது. அந்த வகையில் கழுகுக்கு நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த பேருன்னு பார்த்தோன்னா பாரு, பருந்து, கிருஷ்ணர் பருந்து, செம்பருந்து, இந்த மாதிரி தமிழில் வச்சுருக்காங்க. அது இங்கிலீஷில் என்ன சொல்லி கூப்பிட்றாங்கன்னு பார்த்தோம்னா ரெட் கைக்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதோட வகைகள் பார்த்தோம்னா இது மொத்தம் 74 வகைகள் உள்ளது அப்படின்ற மாதிரி அதாவது 74 வகைகள் உள்ள கழுகுகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது நம்ம பரவலாக தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை அவ்வளோவா பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் அவ்வளோ பேர்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியறது இல்லைல்ல, அதே மாதிரி தான் கழுகையும் அவ்வளோ பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பருந்தோட அழகையும் தோற்றத்தை பற்றியும் சொல்கிறாங்க. பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பருந்து, அதாவது கழுகு கண்கள் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட அழகும் அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நகங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்க்க தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தலைப்பகுதியிலேருந்து கழுத்து பகுதி வரைக்கும் வெள்ளையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடல் பகுதி செம்மண் நிற கலரில் இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா கழுகோட வாழ்நாள் தான் சொல்கிறாங்க. பறவை இனத்திலேயே கழுகு மட்டும்தான் 70 ஆண்டு வாழக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பறவை இனத்தில் அதிகம் பறக்கக்கூடிய பறவை கழுகு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதாவது என்ன, கழுகு இனத்தில் பறக்கக்கூடிய பறவை கழுகு மட்டும்தான் சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டோம்னா நம்ம யோசிக்காமல் பதில் சொல்லுவோம், சிங்கம் தான். அதே மாதிரி தான் கழுகு பறவையோட அரசன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்க, அது ரொம்ப ஃப்ரீயாகவும் சுதந்திரமாகவும் பறக்குதான். அதனால் அதுதான் கழுகுக்கு அரசன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கழுகுக்கும் அரசர்கள், கழுகுலே அதுதான் அரசன்னு சொல்கிறாங்க, பறவைகளுக்கும் அதுதான் அரசன்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கழுகு பார்வை தாங்க. கழுகு பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மனுஷங்க பார்வையை விட 4 மடங்கு அதிகமாக இருக்காங்க கழுகு பார்வை. கழுகு வானத்தில் எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் அதில் கீழே நடமாடுற ஒரு உயிரினத்தை, அதாவது பாம்பாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை வேட்டையாடி சாப்பிட்ற தன்மை கழுகுக்கு ரொம்பவே இருக்குன்ற மாதிரியும் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கழுகு சாப்பிட்ற உணவு முறையை பற்றி தாங்க சொல்கிறாங்க. பெரும்பாலும் கழுகு மாமிச உணவை மட்டும்தான் விரும்பி சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த உணவுன்னு பார்த்தோன்னா எலி, கோழி, அப்புறம் மீன், அப்புறம் முயல், பாம்பு, இந்த மாதிரி மாமிச உணவு ரொம்பவே விரும்பி சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது இறந்து போய் இருக்க உணவு, அதாவது செத்து போயிருக்க உணவு இது சாப்பிடாது, ஃப்ரெஷ்ஷாக தேடி தான் சாப்பிடுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க பார்த்தோன்னா கழுகுக்கும் விருப்பங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, ஆனால் அதாங்க உண்மை. இப்போ மனுஷங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கும்ல, அதே மாதிரி தான். இப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எனக்கு மழையில் நனைய ரொம்பவே பிடிக்கும், அது கூட ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கழுகுக்கும் விருப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விருப்பம்னா கழுகுகள் பெரும்பாலும் புயலை ரொம்பவே விரும்பி எடுத்துக்குமா. அது எதனால் விரும்புது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புயல் அடிக்கிறதுனால மேகங்கள்லாம் கலைஞ்சி மேகோட்டங்கள்லாம் ரொம்பவே தெளிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெளிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா கழுகு பறக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதோட 2 ரெக்கைகளை வச்சு ஃப்ரீயாக சுதந்திரமாக பறக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரியும் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கழுகு கூடை பற்றி தான் சொல்கிறாங்க. கழுகு கூடை பற்றி தான் சொல்கிறாங்க. கழுகு கூடு எப்படி கட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மரக்கிளை உயரத்துலேயோ இல்லைன்னா பாறை ஓரத்துலேயும் கூடு கட்டும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதெல்லாம் வச்சு கூடு கட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முள், குச்சி, அப்புறம் புல், இல்லைன்னா கொஞ்சம் வேர்கள், அப்புறம் வைக்கோல், அதெல்லாம் புண்ணாக்கு, அதெல்லாம் வச்சு ஸ்ட்ராங்காக கட்டிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கழுகு பெண் கழுகு, ஆண் கழுகு 2 இருக்குல்ல, அதில் பெண் கழுகு ஆண் கழுகோட சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா ஒரு பரீட்சை வைக்குமா, சின்னதாக ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்குமா. பொண்ணுங்களானே கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருப்பாங்க, அது கழுகும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இந்த விஷயத்தில். அது எப்படி பரீட்சை வைக்கும், என்ன பரீட்சை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெண் கழுகும் ஆண் கழுகும் பறந்து நிலத்துக்கு செல்லும். நிலத்துக்கு போயிட்ட பிறகு, அதாவது பூமிக்கு போயிட்ட பிறகு கீழே இருக்க ஏதாவது ஒரு குச்சி, ஒரு தடியான குச்சி எடுத்துகிட்டு
வானத்து மேலேருந்து பறந்து பெண் கழுகு வந்து கீழே போட்டுருமா. கீழே போடும்போது என்ன பண்ணுன்னா, ஆண் கழுகு வேகமாக பறந்து போய் அந்த குச்சி வந்து கீழே விழுறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு போய் பெண் கழுகு கிட்டே கொடுத்துருமா. பெண் கழுகு என்ன பண்ணுமா, மறுபடியும் அந்த குச்சியை கீழே போடணுமா. இதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு போடுறதும் எடுக்கிறதுமா இருக்குமா. அதை வச்சு தான் பெண் கழுகு வந்து முடிவு பண்ணுமா, ஆண் கழுகு எவ்வளோ பொறுமையாக இருக்குது, எவ்வளோ வந்து விவேகமாக இருக்குன்றது முடிவு பண்ணி தான் பெண் கழுகு வந்து ஆண் கழுகோட சேருன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷங்க நம்மளுக்கே கஷ்டங்கள் நிறைய இருக்குது, அதை எப்படி கடந்து வரோன்னு இருக்குது. அதே மாதிரி வந்து கழுகுகளுக்கும் கஷ்டங்களும் இருக்குது, அது எப்படி வந்து அதை காப்பாற்றிக்கிறதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, கழுகுகள் எப்படி அதை வந்து காப்பாற்றிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த அமிலம் அப்படின்ற ஒரு அமிலத்தை வச்சு காப்பாற்றிக்கும் அப்படின்றாங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் கேட்கவே வித்தியாசமாக இருக்கலாம், இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாததாக இருக்கலாம், மேபி கேட்டதாகவும் இருக்கலாம். எந்த அமிலம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, அது வந்து கந்தக அமிலமாக. கந்தக அமிலம் அப்படின்னு என்னென்னா, கழுகு வந்து அதோட வாயிலேருந்து கந்தக அமிலம் ஒரு அமிலத்தை வந்து கக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அமிலம் வந்து எந்த ஒரு உயிரினத்து மேலே பட்டாலும் அந்த உயிரினம் உடனே கருகி போயிடுமா. அதை வச்சு தான் ஆபத்து காலத்தில் வந்து அதை காப்பாற்றிக்கும், அதோட செல்ஃபாக அதுவே அதை காப்பாற்றிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க பார்த்தோன்னா, கழுகுகள் வந்து அதோட குஞ்சுகளை எப்படி வந்து பயிற்சி அளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பயிற்சி அளிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெண் கழுகு வந்து குஞ்சிட்டு முட்டை பொரிக்குமா. முட்டை பொரிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது எப்படி சொல்கிறது, கூடு இருக்குல்ல, அந்த கூடு ஓரத்தில் வந்து பெண் கழுகுகள் குஞ்சு எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுன்னா, ஒரு ஓரத்தில் இருந்து அந்த குஞ்சுகளை கீழே தள்ளி விட்டுருமா. கீழே தள்ளி விட்ட பிறகு என்ன ஆகுனா, சில குஞ்சுகள் வந்து ரெக்கையை விரித்து பறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில குஞ்சுகள் வந்து பறக்க முடியாது, கஷ்டமாக இருக்குமா. அப்போ என்ன பண்ணுன்னா, ஆண் கழுகு போய் வேகமாக பறந்து போய் அந்த குஞ்சுகளெல்லாம் அதோட ஷோல்டரில், அதாவது அதோட முதுகில் காப்பாற்றி அதை எடுத்துகிட்டு வந்து சேஃபாக அதோட கூட்டிலேயே வச்சிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இங்கே. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து, கழுகுக்கு வந்து கஷ்ட காலங்கள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, அதோட 40வது ஏஜில், அதாவது 40வது வயசில் வந்து அந்த கழுகு வந்து ரொம்ப பலவீனமாக ஆகிடுமா. அதாவது என்ன ஆகுனா, அதோட அலகுலாம் வந்து ரொம்ப கனமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னா, அதால் பறக்க முடியாத டைமில் அதால் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியாது, உணவை தேடி வேட்டையாடி சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அதை காப்பாற்றிக்கவும் முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாறைக்கடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு அது கொஞ்சம் நாளைக்கு அது சேஃபாக இருந்துக்கணுமா. அந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட அலகெல்லாம் வந்து பாறைக்கு பக்கத்துலேருந்து வேகமாக பறந்து வந்து பாறையில் முட்டிட்டா என்ன ஆகும்னா, அதோட அலகெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருன்றாங்க. உதிர்ந்து விழுந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, புது அலகுகள்லாம் முளைக்குன்ற மாதிரியும் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்படி முளைக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு வாழக்கூடிய ஆயுள் காலம் வந்து கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வளர எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. 5 மாதம் அப்படின்னா ஒரு 150 days ஆச்சு ஆகும் அது வளர அப்படின்றாங்க. அது வரைக்கும் வந்து அதை காப்பாற்றிட்டு அந்த பாறைக்கு அடியிலேயே வந்து சேஃபாக இருக்குன்றாங்க.